ஒரு இடத்துல இவ்வளோ பேர் தான் நிற்கணும்னா அதில் கிரீஸ் தடவி பேரிகேடு மேலே. இப்போ நேற்று திமுக வந்து மாநாடு போட்டாங்க, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் மாநாடு போட்டாங்க. 2 பேரும் திருச்சியில் தான் போட்டாங்க. 2மே நல்ல கூட்டம். திமுக ஆளுகின்ற ஆட்சி, அதனால் கட்சின்றதுனால இன்னும் அதிகமாக ஆட்களை வந்து வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. பஸ்ஸு கொடுத்தாங்க, 300 ரூபா பணம் கொடுத்தாங்க. கட்சிக்காரங்களும் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாம் ரைட்டு. இப்போ விமர்சனம்லாம் பண்ணியாச்சா? ஆனால் கிரீஸ் டப்பா தடவுல யாரும் ஏறி குதிக்கல, யாரும் தாவல, யாரும் கழுத்துல இருக்கிற திமுக துண்டு தூக்கி அப்படி விசிறல இல்லையா முதல்வர் மீது. துண்டுன்றது ஏன் துண்டு, என்னோட மரியாதை, அது தூக்கி வீசுறது கிடையாது. அப்போ ஒரு புரிதல். நேத்து வீசினாங்களா? அது காரணம் அது ஒரு ரவுண்ட் பண்ணி போட்டாங்க. என்னன்னா தூக்கி தூக்கி வீச அவரும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு, மிதிச்சுட்டு போயிட்டாரு திமுக துண்டை அப்படின்லாம் இப்போ ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஸ்டாலின் சார் கிடையாது, அதுக்கு காரணம் விஜய் சார் தான். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து எதனா ஒருத்தர் ஒண்ணு பண்ணாங்கன்னா அதை பார்த்து பண்ற அந்த தன்மை இருக்கு. விஜய் அவர்கள் அதை ஆரம்பிச்சு வச்சாரு, அது எல்லா கட்சியிலும் பத்திக்கிச்சு. இப்ப திமுக அது பண்ணிருக்க கூடாது. நான் அந்த கட்சியை பார்க்கல, அது உண்மையிலே வெட்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா அறிஞர் அண்ணா வந்து துண்டு எவ்வளவு முக்கியன்றதை பத்தி பேசியிருப்பாரு, வேட்டி எவ்வளவு முக்கியன்றதை பத்தி பேசியிருப்பாரு. இப்போ ஒரு கட்சி துண்டை போயிட்டு நீங்க வந்து தூக்கி தூக்கி போடுறீங்க, அது மேல ஒரு மதிப்பு மரியாதை இல்லைன்னா நீங்களாம் எதுக்கு துண்டு போடுறீங்க? கட்டாதீங்க, தேவையில்லாம போடாதீங்க. அது வந்து ஏதோ ஒரு கிடையாது.